ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் வறுவல் தான். இந்த மட்டன் வறுவல் வந்து சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து வரமிளகாலாம் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மட்டனை ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து எலும்பு இல்லாத மட்டன் தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு 10 அளவுக்கு மட்டும் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளியில் வந்து பாதி தக்காளியை மட்டும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, மல்லி இலை வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுற மட்டன் வறுவலுக்கும் இந்த மட்டன் வறுவலுக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மூடி போட்டுட்டு இதில் வந்து விசில் வச்சு 3 விசில் மட்டும் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பெஷலான வந்து பொடி அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயை எடுத்துக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துருங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது வந்து தீஞ்சிரும் சீக்கிரமாகவே வந்து அப்புறம் அந்த ஸ்மெல் வந்து வேறு டேஸ்ட்டில் மாறிடும். அதனால் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மட்டன் வறுவலுக்கு வந்து இந்த பொடி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மண்சட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பல்லளவுக்கு வந்து பூண்டு வந்து தோல் உரிக்காமல் வந்து அதை தட்டிட்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். இதோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 20 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ண வேணாம். முழுசாக சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேவருக்காக வந்து நான் 2 காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இது சேர்த்துருக்கேன். இதே வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மட்டனை வந்து உங்களுக்கு தண்ணியோடு இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணி மட்டும் இல்லை ட்ரையாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். எனக்கு தண்ணி இருக்கனால வந்து அந்த தண்ணியும் நான் சேர்த்து ஊற்றிருக்கேன். அந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா வற்றி வரணும். அது வரை வந்து நல்லா வந்து சிம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பொடியிலேருந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்லேயே வச்சு நல்லா வந்து கிளறணும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிற அளவுக்கு வந்து கிளறணும். இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மட்டன் வறுவல். இதே மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.